ஹேரில் ஸ்ப்ளிட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ அனுவோட ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கீழே கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடுவோம். இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இவ்வளோ ஹேர் கட்டாக இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் நம்ம ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸை ரிமூவ் பண்ணுற மிஷின். இவ்வளோ ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இது கையால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் ஒரு ஸ்ப்ளிட்டையும் சிசரால் கட் பண்ணி எடுப்போம் இந்த மிஷின் வரதுக்கு முன்னால். கண்டிஷனரில் எதை மேம் மெயினாக பார்த்து வாங்கணும்? பிஹெச் லெவல் செக் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் மெயினாக பார்த்து வாங்கணும். கண்டிஷனரே பிஹெச்சை கரெக்டாக சரி பண்ணும். எல்லா கண்டிஷனருமே அதுக்காக தான் இருக்காது. சீரம் அப்படின்றது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லோரும் விரும்பி யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் தான் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நம்ம ஹேரில் நல்லா கையில் இப்படி ரப் பண்ணிவிட்டு லேஸாக ஹேரில் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அப்ளை பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத் சீரம் கூட இருக்குது, ஆனால் இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஷைன் சீரம். மேம் சீரம் வந்து ஒரு ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? சீரம் வந்து ஆயில் மாதிரி தான், பட் நமக்கெல்லாம் இப்போ ஆயிலே பிடிக்க மாட்டேன்றது. ஆயில் ஸ்டிக்கியாக இருக்குது, ஸ்மெல்லியாக இருக்குது. அதனால ஒரு வாசனையுள்ள அட் த சேம் டைம் ஒரு எண்ணெய் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்றதுனால இந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ண ஆயில் தான் அந்த சீரம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. மேம் உங்ககிட்ட ஸ்கின் கேர் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஹேரையும் கேர் பண்ணலான்னு என் மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அப்படியா? கண்டிப்பாக பண்ணலாம். என்னோட ஹேர் என்ன ஹேர்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல மேம். அது கேர்லியா இல்லை ஸ்ட்ரைட்டா என்னன்னே தெரியல. நீங்க பார்த்து சொல்லுங்க மேம். அது என்னோட ஹேர் என்ன ஸ்டைல்? வேவி ஹேர், ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை ரொம்ப கேர்லியாகவும் இல்லை, வேவியாக இருக்குது. ரொம்ப அழகான ஹேர். ஆனால் கீழே பகுதியில் வந்து கொஞ்சம் கேர் அதிகமாக எடுக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒரு இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஹேர் வளர்றது கஷ்டமாயிடும். அதனால ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் ஆகி பார்க்கறதுக்கும் ரொம்ப டல்லாக தெரியும். அதனால இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம அதை செஞ்சிடலாம். ஓகே மேம். இன்னைக்கு ஸ்ப்ளிட்டை எனக்கு ரிமூவ் பண்ணி தர போறீங்க? கண்டிப்பாக. இன்னைக்கு எல்லாமே சூப்பராக நடக்குது. எல்லாமே ஸ்கின் கேரு, ஹேர் கேரு. வாவ், இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியலையே. இதை அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேரில் ஸ்ப்ளிட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ அனுவோட ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கீழே கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க. இந்த செய்ய அவங்களுடைய ஹேரில் வந்து கொஞ்சம் ஷைன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ளிட்ஸை ரிமூவ் பண்ணலாம். இது வந்து ஹேருக்கு எந்த டேமேஜும் இல்லாத ஒரு ஸ்ட்ரெயிட்னர். நம்ம ஏரை மட்டும்தான் இது வந்து ஹீட் பண்ணும், அதனால் உங்களுடைய முடிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஸோ இந்த ஹேரை ஃபுல்லாக அப்படியே பிடிச்சி கீழே உள்ள ஹேரில் தான் இவங்களுக்கு ஸ்ப்ளிட்ஸ் இருக்குது, அதனால இந்த இடத்துல நல்லா நான் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஹேரில் ஸ்ப்ளிட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இது இந்த ஓரத்தில் பிளவுப்பட்டிருக்குல்ல, அதை தான் நம்ம ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பித்தா கண்டிப்பாக ஹேரோடைய குவாலிட்டியே கம்மி ஆகிடும். அதனால் நம்ம ஸ்ப்ளிட் ஆகும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு டைசன் ஹேர் ட்ரையரால் ட்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து சில பேருக்கு ஒன் டைம் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பம் தான் அது, ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சில பேர் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும், இன்ஃபேக்ட் மேலேருந்தே ஸ்ப்ளிட் ஆகும் சில பேருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். அப்பப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு முறை நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும்.
அப்பப்போ ஹேரை ட்ரிம் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகும். அதில் வேர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம அதிகமாக அதுக்கு வந்து ஷாம்பு போட்டிருப்போம், இல்லைன்னா சீயக்காய் வச்சு தேய்ச்சிருப்போம், இல்லைன்னா வெயிலில் போயிருப்போம், கெமிக்கல் போட்டிருப்போம், அதெல்லாம் வந்து வேர் அண்ட் டேர் தான். ஸோ அதனால ஏற்படுற ஸ்ப்ளிட்ஸ். போதுமான அளவு ஊட்டச்சத்து இல்லைனாலும் ஹேர் ஸ்ப்ளிட் ஆகும். அதே மாதிரி வெயிலே ரொம்ப இருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஹேர் ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ளிட்ஸை முதல்லையே நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ முதல்ல நான் ஹேரை வந்து கொஞ்சம் படிஞ்சு இருக்கிறதுக்காக ப்ரஷ் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஸ்ப்ளிட்டை ரிமூவ் பண்ணலாம். ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம். நல்லா சாப்பிட்றோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா தூங்குறோமா, தண்ணி குடிக்கிறோமா, இது எல்லாமே செக் பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நியூட்ரிஷன் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேரில் காட்டும். இரும்பு சத்து, இல்லைன்னா ப்ரோட்டீன் சத்து, இல்லைன்னா ஜிங்க், இந்த மாதிரியான சில சத்துக்கள் ஹேருக்கு ரொம்ப தேவை. அதில் ஏதாவது கம்மி இருந்து நம்ம சரியாகவே சாப்பிடல இந்த மாதம், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தோம், ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம், அந்த மாதிரினால கூட ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து இந்த மாதிரியான சிகிச்சைகளை செய்யலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹேரை பிரிக்கலாம். பிரித்து ஒரு செக்ஷனாக இப்போ நம்ம செய்யலாம். இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இவ்வளோ ஹேர் கட்டாக இருக்குதுன்னு சொல்லி. சம்டைம்ஸ் சிலதெல்லாம் வளர்கிற முடியாக இருக்கலாம், சிலதெல்லாம் கட்டான முடியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கொஞ்சம் பராமரிக்கலாம். இதுதான் நம்ம ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணுற மெஷின். ஹேரை சின்ன சின்ன செக்ஷனாக பிரிக்கலாம். பிரித்து மேலேருந்து கீழே வரையில் கொண்டு வரலாம். மெயினாக இந்த இடத்துல எங்கே ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகியிருக்கோ அந்த இடத்துல ஒரு 2-3 டைம் செய்கிறோம். அடுத்த செக்ஷன் இதே மாதிரி ஃபுல் ஹேர்லேயும் செய்யலாம். முன்னெல்லாம் ஒரு ஸ்ப்ளிட்டையும் சிசரால் கட் பண்ணி எடுப்போம். இந்த மிஷின் வர்றதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தான் ரிமூவ் ஆகும். நிறைய டைம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்போ இது வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஸ்ப்ளிட்ஸை ரிமூவ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாகவும் தெரியும். ஹேரோட லெங்க்த்தை கட் பண்ண வேண்டாம், திக்னஸ் குறையாது. ஸோ ஒன்லி வந்து ஒரு ஷைன் கிடைக்கும் ஹேருக்கு. ஏன்னா அந்த டல் லுக் போயிடும், அதனால ஹேர் ஷைனிங்காக இருக்கும். ஆமாம், ஹேர் வந்து நல்ல நியூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வலியெல்லாம் எதுவுமே இருக்காது எடுக்கும்போது. அப்சல்யூட்லி நோ பெயின். இது வந்து இது பார்லரில் போய் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை செஞ்சுக்கலாம். ஸ்ப்ளிட் அண்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள், ஏன்னா ஓனாக செய்கிறது கஷ்டம். யாராவது செஞ்சால் தான் உங்களால் இதை எடுக்க முடியும். ஆமாம், இல்லை நம்மளே செஞ்சோன்னா அது ரொம்ப அழுத்தி இழுத்துருவோம். அதனால இந்த மாதிரி அடுத்த லேயரை செய்யலாம்.
நல்லா ஹேர் இந்த மாதிரி ஸ்மூதன் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணலாம். வீட்லயே இந்த மாதிரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா மேம்? இது மட்டும் ஓனாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து யாராவது செஞ்சால் தான் இது நம்மளே செய்ய முடியாது. அதுவும் லாங்காக இருக்குல்ல, ஷார்ட்டாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். லாங் ஹேர் கீழே வரையில் இருக்க இந்த ஸ்ப்ளிட்ஸ் அப்படின்னா யாராவது செய்யும்போது தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் செஞ்சாச்சு. அடுத்தது இங்கே சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. பைக்கில் போகிறவங்க நிறைய பேருக்கு வந்து ஹேர் ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ளிட் ஆகும். ஏன்னா காற்று வெயில் ரெண்டும் படுறதுனால. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொல்யூஷனும் இருக்குது. அவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமே ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஏதோ ட்ரையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்ப்ளிட்ஸை சரி பண்ணால் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். இது செஞ்சு முடிச்சுட்டு சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பக்கமும் அதை ரிமூவ் பண்ணலாம். மேம் ஸ்ப்ளிட்டஸ் இருக்கும்போது அதை அப்படியே கேர் பண்ண விட்டுட்டா என்ன மேம் ஆகும்? முடி வளராது. முடி வந்து நல்லா லாங்காக வளராது. அதோடையே ஸ்டாப் ஆகிடும் முடி வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப டல்லாக இருக்கும். ஹேரே ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஷைனிங்காக சில பேரோட ஹேர் பார்க்கும்போது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அந்த மாதிரி. ஸோ நல்ல கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷன் பண்ணால் கூட இந்த ஸ்ப்ளிட்ஸ் வராமல் இருக்கும். ஏன்னா கண்டிஷ்னர்ன்றது ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய ஹேருக்கு. எதை மேம் மெயினாக பார்த்து வாங்கணும்? பிஹெச் லெவல் செக் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் மெயினாக பார்த்து வாங்கணும். கண்டிஷ்னரே பிஹெச்சை கரெக்டாக சரி பண்ணும். எல்லா கண்டிஷ்னருமே அதுக்காக தான் இருக்காது. ஸோ வந்து நார்மலாக வந்து அசிடிக்காக இருந்தால் தான் நம்மளுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது. அதனால் இப்போ என்னன்றது அசிடிக், கண்டிஷ்னர்ன்றது அசிடிக். ஸோ அசிடிக் மீடியமில் இருக்கிற ஒரு கண்டிஷ்னர் அது வந்து நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து நல்லா வந்து ஷியா பட்டர் இந்த மாதிரி லானோலின் இந்த மாதிரிலாம் கலந்த சில கண்டிஷ்னர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷ்னர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபுல் ஹேர்லேயும் இதை செஞ்சாச்சு. இப்போ இதில் எவ்வளோ ஸ்ப்ளிட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இது கையால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப நாள் 10 நாள் செஞ்சால் தான் இது மாதிரி எடுக்க முடியும். ஆமாம் அதெல்லாம் ஆமாம் அது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்ப்ளிட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் தான் நம்ம ஹேரை ரொம்ப ட்ரையாக ஆக்கிடுது அண்ட் முடி வளர விடாமல் செய்யும். ஸோ இந்த ஸ்ப்ளிட் அண்ட் ரிமூவல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ நான் வந்து இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் உங்களுக்கு கொட்டிட்டு காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோ ஸ்ப்ளிட்ஸ் இருக்காங்க ஹேரில். ஸோ இதெல்லாம் போனதுக்கு பிறகு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஹேர் ஷைனிங்காக இருக்கும். அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இவங்க செஞ்சுக்கலாம். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஷைன் சீரம். சீரம் அப்படின்றது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லோரும் விரும்பி யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் தான் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நம்ம ஹேரில் நல்லா கையில் இப்படி ரப் பண்ணிவிட்டு லேசாக ஹேரில் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அப்ளை பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அந்த மாதிரி டைமில் ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரம், ஷைன் சீரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ ஹேர் ஷைன் சீரம், ஹேர் க்ரோத் சீரம் கூட இருக்குது. ஆனால் இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஷைன் சீரம். மேம் சீரம் வந்து ஒரு ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? சீரம் வந்து ஆயில் மாதிரி தான். பட் நமக்கெல்லாம் இப்போ ஆயிலே பிடிக்க மாட்டேன்றது. ஆயில் ஸ்டிக்கியாக இருக்குது, ஸ்மெல்லியாக இருக்குது. அதனால ஒரு வாசனையுள்ள அட் த சேம் டைம் ஒரு எண்ணெய் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்றதுனால இந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ண ஆயில் தான் அந்த சீரம். ஸோ இந்த சீரம் வந்து ரொம்ப ஷைன் கொடுக்கும் ஹேருக்கு. அதில் நல்ல வாசனையும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஹேர். ஸோ அதுவே ஒரு செட்டிங் மாதிரி இருக்கும். இதுவும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணலாம். மேம் எனக்கு இன்னொரு டவுட் மேம். இப்போ பொல்யூஷனால் வந்து ஸ்ப்ரிடல்ஸ் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொல்யூஷனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம தலைக்கு வந்து ஒரு துணி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுறோம். ஆமாம் கண்டிப்பாக. நார்மலாக ஹெல்மெட் போடுறது இருக்குது.
ஹெல்மெட் போடுறதுனாலயே ஹேர் ஃபால் ஆகுது. கண்டிப்பாக, ஏன்னா அதோடைய சூடு இருக்குது, உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கும், அதோட அது வந்து ஸ்வெட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாது. ஆல்ரெடி அப்சர்வ் ஆன அதே ஸ்பாஞ்சில் நம்ம திரும்ப போடும்போது ஹேர் ஃபால்லாம் இருக்கலாம், டேண்ட்ரஃப் கூட வரும். நிறைய பேருக்கு ஜென்ஸ்க்கு வந்து அதனால் ரொம்ப சிவியரான ஹேர் ஃபால் இருக்கும். மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை கட்டிட்டு டெய்லி அதை வாஷ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போடும்போது எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இப்போ பாருங்கள் அவங்களுடைய ஹேர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 10-15 மினிட்ஸில் எவ்வளோ நல்லா மாறி இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இதுக்கான ஸ்பெஷல் டிப்ஸ் இப்போ நம்ம பார்த்தது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மேம் எனக்கு இன்னொரு டவுட் மேம், நம்ம ஹேர் டைப் எந்த தான் அப்படின்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் இதுக்கான தேர்ச்சி பெற்றவங்க கிட்ட போய் கேட்கலாம், என்ன டைப் ஆஃப் ஹேர், அதே மாதிரி ஆயிலியாக இருக்கா, ஃப்ரிஸியாக இருக்கா, டேமேஜாக இருக்கா, இல்லைன்னா வந்து நார்மலாக இருக்கா அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதே மட்டும் ஹேர் மட்டும் இல்லை, ஹேர் அந்த ஸ்கேல்ப்பு கூட நீங்கள் பார்க்கணும். ஸோ ஸ்கேல்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கா, இல்லைன்னா ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, என்ன மாதிரி ஸ்கேல்ப், என்ன மாதிரி ஹேர் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். லைக் ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம், இதெல்லாம் வந்து உங்கள் ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே மேம், இப்போ ஒரு டைப்ல தான் நமக்கு ஹேர் இருக்கு, இப்போ வந்து ஃப்ரிஸியா இருக்கு, அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா மேம்? நம்ம டைப் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்கள் ஹேரை நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அதுக்கான தீர்வுகள் இருக்குது, கண்டிப்பாக மாற்ற முடியும். மேம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கு ஹேர். ஸோ Okay. என்னை கேர் பண்ணி இவ்வளோ அழகா என் ஹேரை மாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் த மாடல். ஓகே மேம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,